ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிஸ் வேர்ல்ட். ஒரு குட்டி டே இன் மை லைஃப் பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் சேர்ந்த விலாக் தாங்க இது. சாட்டர்டே ஈவினிங்லேருந்து தான் நான் ஆக்சுவலி விலாக் எடுக்க ஆரம்பித்தேன். சரி, ஓகே, தீபாவளிக்காக ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஈவினிங்காக கிளம்புனோம். ஏன்னா மார்னிங்லாம் உங்களுக்கே தெரியும் மழை பெஞ்சிட்டு இருந்தது, அதனால் போக முடியல. சரி, ஈவினிங் ஓகேவாக இருந்தது. அதனால் நான், என் ஹஸ்பண்ட், பாப்பா 3 பேரும் கிளம்பிட்டோம். இப்போது கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்தது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி மண்டே வருது இல்லையா? ஸோ அதனால் போகிற இடம் எல்லாமே டிராஃபிக்காக தான் இருந்தது. பட் ஓகே, இருந்தாலும் எடுக்கணும் இல்லையா? அதனால் நாங்கள் வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்பாவும் பொண்ணும் வந்து ஸ்லிப்பர் எடுத்தாங்க. அவருக்குமே வந்து ஸ்லிப்பர் வாங்கணுன்றதுனால வந்து ஸ்லிப்பர் எடுத்தோம். எந்த ஸ்லிப்பர் எடுக்கிறதுன்னு தெரியல. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் மாற்றி மாற்றி போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவரும் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பர்லாம் எடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன சைஸுன்னு தெரியல. அதனால் சைஸ்லாம் வச்சு பார்த்துட்ருந்தோம். சைஸ்லாம் வச்சு பார்த்துட்டு எது எடுக்கலாம், இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக ஒரு டிசிஷன் வந்தாச்சு. கடைசியாக இது நல்லா இருக்குன்ட்டு இது எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸ்லிப்பர்லாம் பார்த்து முடிச்சு என் பொண்ணு எதிர்க்க பெட் ஷாப் இருந்ததை பார்த்துட்டா. அது போகணுன்ட்டு ஒரே இடம். அதனால் போய் காமிச்சிட்டு இந்த கிளைமேட் டீ குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு என் பொண்ணு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டால், சரி அவளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி கொடுத்துட்டு சரி எனக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்ட்டு ட்ரெஸ் எடுக்க வந்துட்டோங்க. ஷாப் வந்து ரொம்ப கூட்டம்லாம் சொல்ல முடியாது, கூட்டம் இருந்துச்சு, ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது. நான் வந்து வீட்டுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் தாங்க வாங்கினேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி என்கிட்ட ஒரு கிராண்டாக ஓரளவு கிராண்டாக ஒரு ட்ரெஸ் இருந்தது, அதான் போடலான் இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ட்ரெஸ் போதும். அப்படி வாங்கினாலும் அது பீரோவில் இருக்கும், அது வேறு விஷயம். ஏன்னா அன்றைக்கி வேலைலாம் அதிகமாக இருக்கும், போட முடியாது. அதனால் நான் வீட்டுக்கு போடுற மாதிரியே ட்ரெஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போடுற மாதிரி ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ட்ரையல் ரூம்லாம் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவர் வந்து பொறுமையாக போட்டு பார்த்துட்டு என்ன ஏதுன்ட்டு பார்த்துட்டு அவரும் ட்ரெஸ் வாங்கிட்டு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டின்னர் சாப்பிட கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் கேர்டு வடை சாப்பிட்டோம். இட்லிலாம் ஆயிடுச்சு சொன்னாங்க. ஏன்னா டைம் ஆனதுனால இட்லிலாம் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. சரி, அவளுக்கு பாப்பா கூட்டிகிட்டு அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. சரி, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு பட்டாசுலாம் இருக்குது சொன்னாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியோ ஒரு 11:30 ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா கொடுத்த பட்டாசெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு பாக்ஸ் வந்து கீழே எங்கள் வீட்டுக்கு வந்து எப்போவுமே குப்பை அள்ளுறதுக்கு ஒரு அண்ணா வருவாங்க, அவருக்கு வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு வந்த பாக்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவருக்கு கொடுத்துடலாம், ஏன்னா எனக்கு அவ்வளோலாம் ஒன்றும் தேவைப்படாது. ஏன்னா பாப்பா வந்து கொஞ்சம் தான் வெடிப்பா, இந்த மத்தாப்பு, புஸ்வானம் அந்த மாதிரி தான் அவள் வந்து விருப்பப்படுவாளா. ஸோ அந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு மிச்சதெல்லாம் அவருக்கே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எடுத்து வச்சுட்டு மூடி வச்சுட்டு படுக்கிறதுக்கே நைட்டு ஒரு 12:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் ஏஞ்சி வந்து பாப்பாவுக்கு வர ட்ராயிங் கிளாஸ் போகணும். ஸோ அதுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்தேன். கிச்சனுக்கு வந்து என்ன பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, டக்குன்னு ஸ்வீட் தோசை பண்ணலாம். ஸ்வீட் தோசைனா விருப்பப்பட்டு சாப்பிடுவாள். அதனால் வந்து வீட் தோசையில் வந்து ஸ்வீட் தோசை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவளை ரெடி பண்ணி கிளாஸ்க்குலாம் அனுப்பிச்சிட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி கஞ்சி தான். ஏன்னா லஞ்சு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கஞ்சி காய்ச்சிட்டு அப்புறம் ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் இல்லை வீட்டில். ஸோ அதெல்லாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் அரைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இனிமேல் எனக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா புரட்டாசி முடிஞ்சிருச்சு இல்லையா, இனிமேல் நான்வெஜ்லாம் செய்ய ஆரம்பிப்பேன்னா. ஸோ அதெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு ஆனியனு அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்ருந்தேன். என்ன நான்வெஜ் செய்ய போகிறோன்னு தெரில. சரி, அதனால் கட் பண்ணி வச்சுட்ருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் கால் பண்ணார் என்ன வாங்குறதுன்ட்டு. சரி, அப்புறம் சொன்னேன், சரி கொஞ்சமாக வேணால் சுறா வாங்கிட்டு வாங்க, ஒரு 200 கிராம்ஸு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாளைக்கு வந்து தீபாவளியில் நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஏன்னா அம்மா வீட்டில் நோன்பு இருக்கிறதுனால நான் போவேன். அதனால் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதனால் இன்றைக்கே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தார். ஸோ அதை கழுவி அதுக்கப்புறம் சுறாவை பாயில் பண்ணி அப்புறம் அதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் குக்கிங்லாம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் லன்ச்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஈவினிங் வெளில போகிற வேலை இருந்தது. என் பொண்ணு ப்ராஜெக்ட் சம்மந்தமாக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாம் போய் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கும் போனோம்.
அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு வரத்துக்கே லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் பண்ணலாம். என் பொண்ணு குலாப் ஜாமுன் வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான்ட்டு வீட்டில் ஒரு குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்தோடனே குலாப் ஜாமுன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ பண்ணால் தான் முடிக்க முடியும். ஏன்னா லேட் நைட் ஆகிடுச்சா. ஸோ அதனால் பண்ணுறதுக்கே ஒரு 10:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ வந்து கடகடன்னு நான் மாவை எல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சிங்க்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் வந்து தூங்க போயிட்டேன். ஸோ இதுதாங்க இந்த 2 டேஸ் சாட்டர்டே அண்ட் சண்டே நடந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. பாய்.